ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெல்லி அணி எதிரான எங்கள் அதிரடி வெற்றிக்கு இதுதான் காரணம், இவங்க தான் காரணம். அவரு மட்டும் நின்றுந்தாருனா கண்டிப்பாக மேட்ச் முடிஞ்சிருக்கும், நாங்கள் தோற்றுருப்போம். கண்டிப்பாக இந்த ரெண்டாவது வெற்றி எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க, கோப்பையை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி எதிரான அதிரடி வெற்றி பெற்றதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு இதுதான் காரணம்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹர்திக் பாண்டியா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டி ரொம்பவே த்ரில்லாக இருந்துச்சுங்க, எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வெற்றி கிடைச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல மொமெண்டமில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் அவரோட பேட்டிங் ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு. நான் கிரவுண்ட்லேருந்து ஃபீல்ட்லேருந்து பார்க்குறேன், அவர் ஆடுறது இந்த அளவுக்கு அடிக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு நல்ல டேலண்ட் பிளேயர் தான். அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக மேட்சை முடிச்சிருப்பாங்க. எங்களுக்கு லாஸ்ட்டில் நிறைய லக் இருந்துச்சு. 3 ரன் அவுட் தொடர்ந்து நாங்கள் பண்ணோம், அதுதான் எங்கள் வெற்றிக்கு காரணம். பும்ரா சூப்பராக போட்டார். அதனால் கண்டிப்பாக இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த வெற்றி தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் டீம் நல்லா செட் ஆயிடுச்சுங்க. அடுத்தடுத்த போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்று இந்த வாட்டி கோப்பையை வெல்றது மட்டும்தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காரு. ஆமாங்க, நேற்று செம்ம த்ரில்லான மேட்சுங்க. எப்பா எப்படி தொடர்ந்து 3 ரன் அவுட்டுங்க. எங்கன்னா நின்றுந்தா கூட லாஸ்ட் ஓவரில் என்ன பார்த்துருக்கலாம் போலக்குது. கருண் நாயர் அடிச்சு பார்த்தீங்கன்னா தலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாருன்னு நினச்சோம். ஆனால் 89 ரன் அடிச்சாருங்க. செம்ம அடி, ஒவ்வொரு அடி இடி மாரி இருந்துச்சு. இவர் நல்லா விளையாடினார். பின்னால் வந்த கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல் இவங்களாம் கொஞ்சம் ஆடி இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்குன்னு தான். பட் முடியல, தோத்துட்டாங்க. பட் நம்ம மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணாங்க இந்த வெற்றி பெற்றதுக்கப்புறம். ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், நம்ம ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், சூரியகுமார் யாதவ் எல்லாமே ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான வெற்றி இது. மும்பை இந்தியன்ஸ் தனது 2வது வெற்றியை பதிவு செஞ்சிச்சிங்க. புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்து வெற்றி பெற்ற இப்படி தான் இருப்பாங்க மும்பை. இதுக்குன்னு பார்த்தோம் 4 வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியில் டாப் 4க்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டீம் தான், பார்க்கலாம். பட் டெல்லி அணி முதல் தோல்வியை சந்திச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொடர்ந்து 4 போட்டி 4 வெற்றி பெற்று 5வது போட்டி இன்றைக்கி தோத்துட்டாங்க. கண்டிப்பாக அவங்களும் கொஞ்சம் பாடத்தை கற்றுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அன்பீட்டனாக இந்த டீம் ஐபிஎல்லில் இப்போ முதல் முறையாக மும்பை இந்தியன்ஸ் அவங்கள வீழ்த்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுமாதிரி தாங்க ஐபிஎல் இருக்கணும். ஒரே டீம் ஜெயிச்சிருந்தா எப்படி, கலந்து ஜெயிச்சு செம்மையாக இருக்குங்க. பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம மும்பை இந்தியன்ஸ் முதல் வெற்றி பெற்றிருக்காங்க. தோல்வி டெல்லி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மும்பை இந்தியன்ஸ் வெற்றி குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.